இப்போ எல்எஸ் அப்படின்னா லிஸ்ட்டுன்னு அர்த்தம், ஓகேவா? அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம எல்எஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா எதுவுமே இல்லை, ஓகேவா? எல்எல் கொடுத்தாலும் வராது. ஸோ டோட்டல் 0ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து MySQLக்குள்ளே லாகின் பண்ண போகிறோம். MySQL லாகின் பண்ணணும் அப்படின்னா MySQL-u. அப்புறம் என்னென்னா நான் ரூட் யூசர், இது யூனா யூசர்னு அர்த்தம். டிஃபால்ட் யூசர் வந்து ரூட் யூசர். ஸோ நான் டிஃபால்ட் யூசரை யூஸ் பண்ணிக்கிறேன். -p அப்படின்னா பாஸ்வேர்டு. இதே இதில் நீ பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து கமாண்ட் லைனில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பியை ஒட்டி தான் கொடுக்கணும், ஓகேவா? இப்போ உன்னோட பாஸ்வேர்டு என்னவோ அதை அப்படியே ஒட்டி தான் கொடுக்கணும். நான் சாம்பிளுக்கு காமிக்கிறேன். நான் admin@123ன்னு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கேப்ஸ் p போட்டோம் அப்படின்னா MySQLக்கு போர்ட் இருக்குது. டிஃபால்ட்டாக 3306ங்கிறது போர்ட்டு, ஓகேவா? அப்புறம் -h அப்படின்னா ஹோஸ்ட்னு அர்த்தம், ஓகேவா? நீ எந்த MySQL சர்வரை கனெக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது அர்த்தம். MySQL பொறுத்த வரைக்கும் சர்வர் கிளைண்ட் கான்செப்ட் தான், ஓகேவா? ஒரு சர்வருக்கு நீ டேட்டாவை அனுப்புவா, டேட்டாவை ஃபெச் பண்ணுவா, அதுதான் கான்செப்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டுமே ஒரே சர்வர் தான், அதனால நான் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் வச்சுக்க நான் வேணால் டாக்குமெண்ட் வேணால் அனுப்புகிறேன், பார்ப்போம். ஓகே, அப்படி இல்லைன்னா வீடியோ கூட பார்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்னா எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. எஸ்ன்னா சாக்கெட்டுன்னு அர்த்தம். இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுனால இதெல்லாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், சரியா? இப்போ இந்த எஸ்ஸு, ஹோஸ்ட்டு, போர்ட்டு இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வர்றது, ஓகேவா? நீ இன்ஸ்டால் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீபில்டாக இன்ஸ்டால் ஆயிரும். அதனால் இது எதுவுமே நீ தேவையில்லை. நீ இதை கொடுத்துட்டும் கனெக்ட் பண்ணலாம், கொடுக்காமையும் கனெக்ட் பண்ணலாம், ஓகேவா? இது பைனரி இன்ஸ்டாலேஷன் ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த இடத்துல வந்து நீ இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து என்னன்னா உள்ள லாகின் பண்ணி வச்சு நான் பாஸ்வேர்டு கமாண்ட் லைன்லேயே கொடுத்ததுனால உனக்கு ஒரு வார்னிங் கூட வந்திருக்குது, கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணாதங்கன்னு வரும். ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டு ஷோ டேட்டாபேஸஸ் போடுறேன். நம்ம வந்து MySQL ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆமாம், இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓகேவா? ஓகே, நான் இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தேன், அதனால சரி லான்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோன்னு பண்ணிட்டேன். இதில் வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக இந்த 4 டேட்டாபேஸ் வரும். இந்த ரெட்டுங்கிறத தவிர மற்ற 4மே டிஃபால்ட்டாக வர்றது, ஓகேவா? இது வந்து அட்மின் யூசர், அதாவது ரூட் யூசருக்கு மட்டும்தான் இந்த டேட்டாபேஸ் காமிக்கும். இந்த MySQLம் சிஸ்ஸும் வந்து ரூட் யூசருக்கு தான் காமிக்கும். இப்போ நான் உனக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி தரேன் அப்படின்னா அந்த உனக்கு என்ன டேட்டாபேஸ்லாம் ஆக்சஸ் கொடுத்துருக்கணும் அது மட்டும் தான் காமிக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னா /SHன்னு போட்டோன்னா ஹெல்ப்னு அர்த்தம், ஓகேவா? இதில் வந்து நீ கிளியர்னு டைப் பண்ணால் கிளியர் ஆயிரும். கனெக்ட் பண்ணணும், இப்போ என்னென்னா இந்த சர்வரை நீ லாகின் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்க்குற அப்படின்னா இது வந்து சர்வர் கான் அவேன்னு போயிடும், ஓகேவா? அந்த டைம் நீ வந்து /R போட்ட அப்படின்னா ரீகனெக்ட் ஆகும், சரியா? இப்போது இது எதுக்காக காமிக்கிறேன்னா /Sன்னு போட்டோன்னா இதில் வந்து உன்னோட கனெக்ஷன் ஐடி காமிக்கும். 18ன்னு இருக்கா, நான் /Rன்னு கொடுத்த பிறகு ரீகனெக்ட் ஆகும்போது உன்னோட ஐடி வந்து 18ன்னு வந்திருக்கும், ஓகேவா? இப்போ நீ வந்து ஒரு மணி நேரம் கழித்து வந்து யூஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து நீ யூஸ் பண்ணாமல் போயிட்டா, அதுக்கப்புறம் வந்து நீ கனெக்ட் பண்ண என்ட்ரு கொடுத்தனா சிலது வேலை செய்யாது, ஓகேவா? அந்த டைம் என்ன பண்ணலான்னா /R கொடுத்தா அப்படின்னா ரீகனெக்ட் ஆகும். இல்லைனா நீ எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம /R கொடுத்துக்கலாம். இப்போ இது என்னென்னா 18ன்னு இருந்தது 19 ஆயிடுச்சு, சரியா? எதுக்காகனா இந்த சர்வரில் இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் யூசர் அப்படின்ட்டு, சரியா? இந்த சர்வருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு தடவை R கொடுத்தாலும் எனக்கு அடுத்தடுத்த நம்பர் தான் வரும். இதே இது 2 பேர் இருந்து அதே டைம் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு ஐடி கொடுத்துட்டே இருக்கும், ஓகேவா? ஓகே, இது வந்து சிம்பிளாக உள்ளது. டீலிமிட்டர் அப்படின்னா இப்போ நீ ஒரு கொரி முடியுது அப்படின்னா இப்போ ஷோ டேட்டாபேஸஸ்ன்னு போடுறாள்ல, இந்த கொரி வந்து செமிகோலன் போட்டு முடிக்கிறா. அதே இது நான் செமிகோலன் போடாமல் முடித்தேன் அப்படின்னா என்ன ஆகுது, நீ எத்தனை தடவை என்ட்ரு கொடுத்தாலும் வந்துட்டே தான் இருக்கும், ஓகேவா? அந்த கொரி வந்து கம்ப்ளீட் ஆகாது. அந்த கொரி கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா செமிகோலன் இருந்தால் தான் கொரி கம்ப்ளீட் ஆகும், ஓகேவா? சப்போஸ் நீ வந்து இதில் வந்து டேட்டாபேஸஸ்க்கு பதிலாக எஸ்ன்னு விட்டுட்டு ஒன்று கொடுத்துட்டா அப்படின்னாலும் கொரி தப்பு தான், சரியா? தப்புனாலும் நீ முடிக்கணும்னா அந்த எஸ்ஸுங்கிற
செமிகோலன் வச்சாதான் க்ளோஸ் ஆகும். ஓகேவா? புரியுதா? எல்லா கமெண்ட்டுக்கும் செமிகோலன் கண்டிப்பா கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படின்னா தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு யூஸுங்கிற யூஸ் டேட்டாபேஸ் நேம் அதுக்கு மட்டும்தான் நான் வந்து செமிகோலன் கொடுக்காம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? இப்போ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது நான் செமிகோலன் கொடுத்தா தான் க்ரியேட் ஆகும். யூஸ்ன்னு கொடுக்குறேன். டெஸ்ட்டு இது வந்து என்னென்னா நான் செமிகோலன் கொடுக்காம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கிரிப்ட் வைஸாக நீ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக செமிகோலன் கொடுக்கணும். அதேமாரி மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இப்போ டீலிமிட்டரை மாற்றலாம். இப்போ ஹெச்ன்னு போடுறேன். இதோட ஷார்ட் ஃபார்ம் எப்படின்னா இப்போ நான் டீலிமிட்டர்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து டபுள் கோலன் இல்லைன்னா ஏதோ ஒரு சிம்பிள் நீ வந்து கோடில் யூஸ் பண்ணாத சிம்பிள் கொடுத்தா அப்படின்னா இது வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஷோ டேட்டாபேஸஸ் கொடுக்குறேன். இந்த query வந்து ரன் ஆகாது. புரியுதா? ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி. இப்போ நான் மறுபடியும் டபுள் செமிகோலன் கொடுத்தேன்னா கம்ப்ளீட் ஆகும். புரியுதா? டீலிமிட்டரோட வேலை எதுக்குன்னு புரியுதா? ஆமாம். சப்போஸ் ஒரு 4 query வந்து உனக்கு ஒரே டைமில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதை வந்து நீ /d அப்படின்னு கொடுத்தாலும் டீலிமிட்டரை தான் மென்ஷன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நீ செமிகோலன் கொடுத்தான்னா மறுபடியும் நீ இப்போ என்ன பண்ணுறன்னா நீ இந்த இடத்துல 2 செமிகோலன் கொடுத்தானா வேலை செய்யுது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செமிகோலன் இருக்கிறதுனால இது வேலை செய்யுது. ஓகேவா? வேலை செஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எரர்னு வருது. இதே இது நான் டீலிமிட்டரை வந்து என்னென்னா வேறு இதுக்கு மாற்றுறேங்க. டீலிமிட்டரை வந்து டாலருக்கு மாற்றுறேன். டாலர்னு வச்சு என்னென்னா இப்போ நீ மறுபடியும் ஷோ டேட்டாபேஸஸ் போட்டு நீ இந்த 2 இது கொடுத்தாலும் வேலை செய்யாது, ஒரு இது கொடுத்தாலும் வேலை செய்யாது. ஓகேவா? ஆமாம். இப்போ வந்து நீ டாலர் தான் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் டீலிமிட்டரோட வேலை. ஒரு கொரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் டீலிமிட்டர். ஓகே, இதே ரொம்ப சொல்கிறேன்னு நினைக்கிறேன். வேறு மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்? எடிட்டு எக்ஸிட்னா வெளியே போகிறது. என்னது? ஆமாம், எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ குவைட்டுன்னா வெளியே போயிடும். சரியா? எக்ஸிட்னாலும் MySQL விட்டு வெளியே போயிடும். சரியா? ஓகே, அதுக்கு வந்து நீ ஷார்ட்கட் வந்து /qன்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் சோர்ஸு இதெல்லாம் வந்து நம்ம போக படிக்கலாம். சோர்ஸு யூஸ் இப்போ நம்ம படித்தாச்சு. வார்னிங்ஸ் அப்படின்னா இதில் ஏதாவது வார்னிங் இருக்குது அப்படின்னா அதை ஷோ வார்னிங்ஸ் போடணும், எனேபிள் பண்ணணும் அப்படின்னா /w போட்டோன்னா எனேபிள் ஆகிடும். அதை டிசேபிள் பண்ணணும்னா இது வந்து நான் உனக்கு எரர் வரும்போது காமிச்சா தான் உனக்கு தெரியும். ஸோ இந்த 2 தான் நான் இப்போதைக்கு உனக்கு காமிக்க வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம என்னென்னா டெஸ்ட் டேட்டாபேஸில் இருக்கோம். ஓகேவா? ஷோ டேபிள்ஸ் போட்டாச்சுன்னா எதுவுமே இருக்காது. இப்போ எதுக்காக இது முடியல? டாலர்னு கொடுத்தோம். ஆமாம். இப்போ இது வந்து உனக்கு என்ன டீலிமிட்டரில் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சேன்னா /s/sன்னு கொடுத்தோன்னா யூஸிங் டீலிமிட்டர் வருதா? என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ணணுங்கிறது வரும். நீ வந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறது வரும். சர்வரோட வெர்ஷன். சரியா? ஓகே. அப்புறம் இது வந்து யூசர், நீ வந்து உன்னோட ஹோஸ்ட்டு. சரியா? இது கரண்டாக டேட்டாபேஸ் நீ யூஸ் பண்ணலைன்னா எதுவுமே காமிக்காது. யூஸ் பண்ணதுனால டெஸ்ட்டுன்னு காமிக்கி உன்னோட கரண்ட் யூசர் ஐடி. ஓகேவா? வேறு இதெல்லாம் கேரக்டர் செட் இதெல்லாம் போக படிச்சுக்கலாம். அந்த கனெக்ஷன் ஐடி வந்து ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், இப்போதைக்கு எனக்கு வந்து மாறாது. இப்போ நான் வந்து இப்போ 21 இருக்கேன். லாஸ்ட்டாக நான் வந்து 6 கொடுக்கும்போது 21 தான் இருந்திருக்கும். சரியா? நீ இப்போ நான் வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்னா எனக்கு வந்து கனெக்ஷன் ஐடி மாறும். இப்போ நான் /s கொடுக்கேன் அப்படின்னா 23. புரியுதா? மறுபடியும் நான் போயிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா /s அப்படின்னா ஸ்டேட்டஸ் தான். ஸ்டேட்டஸ்ன்னு டைப் பண்ணாலும் அதே தான் வரும். ஓகே, இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுவோம்.
மை டேபிள்னு இருக்கு. யூஸ் டெஸ்ட். ஓகே டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நீ எந்த டேட்டாபேஸில் டேபிள் க்ரியேட் போகிற அப்படிங்கிறத நீ மென்ஷன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இந்த ஷோ கிரியேட் டேபிள், ஷோ டேபிள்ஸ்லாம் தெரியுமா? ஆமாம் அதெல்லாம் ஓகே சரி, நான் 2 டேட்டா இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணியாச்சு. இது என்ன எரர்? காலம் நேம் இல்லை. காலம் நேம் தேவையில்லையா? டஸ் நாட் மேட்ச்னா ஓகே, அந்த ஐடிங்கிறதுக்கு பதிலாக இல்லைங்கிறதுனால வருதுன்னு நினைக்கிறேன். ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தான். அப்புறம் எதுக்கு இதில் வருது? சரி, எனக்கு தெரிஞ்சு வரணும், வேலை செய்யணும். ப்ரோ கவுண்ட் ஒன்று. சரி, நான் வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன் காலம் நேம். எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தான், அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டேபிள். நம்ம என்ன டேட்டாலாம் இன்செர்ட் பண்ணோமோ அதில் இருக்கும். இப்போ நான் வந்து 2 தான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இருக்குது. இப்போ நம்ம ஒரு 2 லட்சம் ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறோம்னாலும் அதில் தான் இருக்கும். இப்போ இந்த 2 டேபிளையும் நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம். சாரி, இந்த 2 டேபிளுங்கிற இந்த ஒரு டேபிள் தான் இருக்குது நம்மகிட்ட. அந்த டேபிளை வந்து நம்ம பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுக்கிற கமாண்ட் என்னென்னா MySQL சேம் கமாண்டு தான். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா MySQLக்கு பதிலாக லாகின் பண்ணும்போது MySQL யூஸ் பண்ணுவோம், டம்ப் எடுக்கும்போது MySQL டம்ப்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பேக்கப்பை தான் MySQL டம்ப்னு சொல்லுவோம். யூசர் தான் அதோட பாஸ்வேர்டு. நீ பாஸ்வேர்டு நீ இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா நம்ம மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸை மென்ஷன் பண்ணணும். எந்த டேட்டாபேஸு. இதுக்கப்புறம் நீ ஏதாவது கொடுத்தா அப்படின்னா அது வந்து டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கணும். நீ வந்து மை டேபிள் அப்படின்னு கரெக்டாக கொடுத்தான்னா டேபிள் எடுக்கும். நீ வந்து சும்மா இந்த மாதிரி ஏதாவது நேம் கொடுத்தா அப்படின்னா அது அந்த நேமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். நான் இது வந்து அடிக்கடி பாஸ்வேர்டு இதில் கொடுக்க வேண்டியிருக்குங்கிறதுனால தான் நான் சேமாக இதில் யூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? கமெண்ட் லைன்லேயே யூஸ் பண்ணிடுறேன். இந்த கமெண்ட் லைனில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பாஸ்வேர்டை. அதை யூஸ் பண்ணாமல், ஆமாம், அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் கமெண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது வந்து நம்ம என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குதா? தெரியாது. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் செக்யூரிட்டி. ஓகே, இதில் வந்து MySQL டம்ப்பு, டெஸ்ட்டுன்னு மட்டும் கொடுத்தேன்னா அந்த டேபிளில் உள்ள டேட்டா எல்லாம் பேக்கப் ஆகிடும். தெரியுதா? இது வந்து என்னென்னா நான் ஒரே ஒரு டேபிளுங்கிறதுனால தான் நான் இப்படி ஓப்பனில் காமிக்கிறேன். சரியா? இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது மேக்ஸிமம். ஃபஸ்ட்டுலாம் எங்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லி தந்தாங்க, MySQL டம்போட கமெண்டே இது தான், டெஸ்ட்டு டாட்டு SQL. SQLங்கிறது ஃபைல் நேம். ஓகேவா? டெஸ்ட் டாட் SQL இது வந்து டேட்டாபேஸ் நேம். என்ன டேட்டாபேஸை பேக்கப் எடுக்கணுமோ அதே டேட்டாபேஸ் நேமில் ஃபைல் க்ரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகேவா? இப்போ பேக்கப் எடுத்துருச்சு, எல்எஸ் போட்டாச்சுன்னா டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா, LS-L. இந்த டெஸ்ட்டுங்கிறது நம்ம பேக்கப் எடுத்த ஃபைல். ஓகேவா? இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா cat இந்த ஃபைலுக்குள்ளே ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆரம்பிக்கும். MySQL டம்ப் அதோட வெர்ஷன், எந்த வெர்ஷனில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. சரியா? ஹோஸ்ட் வந்து எந்த ஹோஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறதுனால லோக்கல் ஹோஸ்ட்டை காமிக்குது. சப்போஸ் வேறு ஹோஸ்ட்டில் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வேறு ஹோஸ்ட் காமிக்கும். ஓகேவா? இது என்ன டேட்டாபேஸ், நான் வந்து சிங்கிள் டேட்டாபேஸ் கொடுத்ததுனால டேட்டாபேஸ் நேம் சிங்கிளாக காமிக்குது. சர்வரோட வெர்ஷன் இதில் வந்து நம்மளுக்கு பின்னாடி தேவைப்படும். சும்மா ஜஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துக்கலாம் சேம் வெர்ஷன் தான் அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது.
அப்புறம் இதில் என்னென்னா சில கமாண்டில் வந்து ட்ராப் டேட்டாபேஸ்னு ஒரு கமாண்ட் வரும். அந்த இது வருதா இல்லையாங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். சரியா? அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாபேஸை நீ ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பேக்கப்பில் இருக்கிறத மட்டும் இன்சர்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி எதுவும் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை, ட்ராப் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதில் வந்து என்னென்னா கிரியேட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அதை கொடுத்தோம்னா அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம பெற பார்ப்போம். இப்போ சாம்பிளாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக கேரக்டர் செட்டு, கேரக்டர் கொலேஷன் அந்த மாதிரிலாம் உண்டு. சரியா? இப்போ MySQL 8.0க்கு வந்து டிஃபால்ட்டாக UTF-8 MP4 தான் கேரக்டர் செட்டு. சரியா? கொலேஷன் ஒரு ஆப்ஷன் உண்டு. கொலேஷன் வந்து என்னென்னா UTF-8 MP4_0900_AI_CI வரும். சரியா? டிஃபால்ட்டாக வருது. அது வந்து போக போக தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப குழப்பம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஓரல் தான் இது. வேறு இதெல்லாம் ஃபாரின் கீயை வந்து டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன். ஓகேவா? ஏன்னா பேக்கப்பில் வந்து ஒவ்வொரு டேபிளாக தான் இன்செர்ட் ஆகும். ஆனால் ஃபாரின் கீ இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிளில் ஃபாரின் கீ இருந்துச்சுன்னா அந்த டேபிளில் இன்செர்ட் பண்ண பிறகு தான் சைல்டு டேபிளில் இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஃபாரின் கீயை டிசேபிள் பண்ணுது இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு டேபிளோட ஸ்ட்ரக்சரு வந்து க்ரியேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு என்னென்னா நீ ரீஸ்டோர் பண்ணும்போது அந்த டேபிள் அதில் அதே டேட்டாபேஸில் இருந்துச்சு அப்படின்னா ட்ராப் பண்ணிடும். ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர்லேயே க்ரியேட் பண்ணும். ஓகேவா? இதுதான் டேபிளோட ஸ்ட்ரக்சரு. க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னென்னா டேபிளை லாக் பண்ணிடும். யாரும் ரைட் பண்ண முடியாது, ஏதாவது இன்செர்ட் எதுவுமே பண்ண முடியாது யாராலையும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் உள்ள டேட்டா, இந்த பேக்கப்பில் உள்ள டேட்டா அவ்வளோத்தையும் இன்செர்ட் பண்ணும். நம்மளுக்கு இதில் வந்து 2 டேட்டா தான் அப்படிங்கிறதுனால இருக்குது. சரியா? நான் இப்போ இதில் சாம்பிள் டேட்டாபேஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து நிறைய இருக்கும். சரியா? போய்கிட்டே இருக்கும். அதை இன்செர்ட் பண்ணி முடிகிறதுக்குன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துக்குலாம் அந்த டேபிளில் வந்து யாரும் இன்செர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லாக் டேபிள் வித் ரைட்டு. ஓகேவா? ரைட்டுனா இன்செர்ட் எதுவும் பண்ணக்கூடாது, அப்டேட் எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது முடிஞ்ச வரை என்ன பண்ணுதுன்னா அன்லாக் பண்ணிடுது. ஓகேவா? இது வந்து கீ அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைமரி கீ, ஃபாரின் கீலாம் இருக்கலாம். அதை தான் இது பண்ணுது. ஓகேவா? டிசேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் எனேபிள் பண்ணுது. அப்புறம் டேபிளை அன்லாக் பண்ண பிறகு இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அன்லாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மறுபடியும் அடுத்த டேபிளுக்கு மறுபடியும் வரும். அங்கே என்ன பண்ணோம்னா மறுபடியும் ட்ராப்பு அந்த டேபிளோட நேம் போட்டு ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே தேவையான உள்ளது எல்லாமே இன்செர்ட் பண்ணோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலை செய்யும். அப்புறம் ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன் அப்படிலாம் ஆப்ஜெக்ட்லாம் உண்டு. அதெல்லாம் பண்ணோம். சரியா? இப்போ இது வந்து சாம்பிளாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? ஆமாம், அது வந்து தனியாக வரும். அது கெஸ்ட் லெக்சரில் தூக்கும். அது எனக்கே ரொம்ப தெரியாது. இப்போ சரி, இப்போ பேக்கப் முடிஞ்சுன்னு வச்சுக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து சாம்பிள் டேட்டாபேஸ் உண்டு. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகும். ஓகே, இதுதான். இப்போ இந்த டெவ் நல்லுங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த டெவ் நல் அப்படின்னா இந்த ஒய் இல்லாமல் இப்படி நல்ல அவுட்புட் நிறைய வருது இல்லை. நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா இப்போ இன்செர்ட் ஆகும். சரியா? இன்ஸ்டால் ஆகும். நான் வந்து கொடுக்கல. சரியா? இது எதுக்காகன்னா நான் மறுபடியும் அதே கமெண்ட்டை காப்பி பண்ணி கொடுத்துட்டு /dev/nullன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து என்னென்னா ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. சரியா? இப்போ இன்செர்ட் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துச்சுல்ல, என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறது வர்றது எல்லாமே அது வந்து எதுவுமே அவுட்புட் வராது. இது எல்லாமே அதோட அவுட்புட் எல்லாமே இதுக்குள்ளே போய் எரைஸ் ஆயிரும். ஓகேவா? அது ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நான் இந்த இடத்துல நான் மறுபடியும் அதே இது கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனும் எனக்கு காமிக்காது. இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்களுங்க அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? இப்போ இது தேவையில்லை. இப்படி ஒவ்வொரு லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறது இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பார்க்கும்போது அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ அவ்வளோதான்.
இப்போ என்னென்னா பேக்கப் எடுத்து அந்த இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு டேட்டாபேஸ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், சாம்பிள் டேட்டாபேஸ். அதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுது, அப்புறம் அந்த டேபிளோட டேட்டாவெல்லாம் லோட் பண்ணுது. ஓகேவா? லோடிங்கிறது எல்லாமே டேபிளோட டேட்டா. ஸ்டோரேஜ் என்ஜின் வந்து என்னோடிபின்னு செட் பண்ணுது. இதில் வந்து MySQL என்ஜின்னு ஒரு டைப் உண்டு. என்ஜின் வந்து ஒரு 5-8 என்ஜின் இருக்குது. நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது MySQL இன்னோடிபி என்ஜின் தான். அதுதான் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். வேறு நல்லா ரெக்கவரி ஆப்ஷன் அதெல்லாம் உண்டு. ஓகேவா? ஃபாரின் கீ அந்த ஆப்ஷன்லாம் இந்த இதில் தான் இருக்குது, MySQL கிடையாது. ஓகே, இது வந்து மொத்தம் இன்செர்ட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், லாகின் பண்ணுறோம். இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு டேட்டாபேஸ் வந்துருச்சு. சரிதான்? நான் வந்து க்ரியேட்டே பண்ணல, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஏ வருதா? இந்த இது லாகின் பண்ணும்போது ஏ கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வராது. இது எதுக்காகனா, இந்த டேட்டாபேஸில் உள்ள நீ யூஸ் பண்ண உடனே இதில் என்னெல்லாம் காலம் இருக்குது, என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது, என்ன கீ இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் ரீட் பண்ணும் பேக்கெண்டில் ரீட் பண்ணி உனக்கு வந்து அவுட்புட் தரணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இது சின்ன டேட்டாபேஸ்னு உடனே முடிஞ்சிருச்சு. இது ப்ரொடக்ஷனில் ஒரு 100 MB இருக்குது அப்படின்னாலே போதும். சில இந்த கொரி ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் இதை பொறுத்து தான் அந்த டேட்டாபேஸ் வந்து காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கும்போது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், நம்மளால் லாகின் பண்ண முடியாது, ஹேங் ஆகி அப்படியே நிற்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரீட் பண்ணுற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்னென்னா இத்தனை டேபிள்ஸ் இருக்குது, 8 டேபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் ஷோ டேபிள்ஸ்ன்னு தான் கொடுத்தேன், 8 டேபிள்ஸ்னு காமிக்குது, டோட்டலாக 8ன்னு காமிக்குது. ஆனால் இதில் என்னதுன்னு தெரியாது. நம்மளுக்கு டைப் வேணும் அப்படின்னா ஷோ ஃபுல் டேபிள்ஸ். ஏன்னா இதில் வந்து பேஸ் டேபிள் அப்படிங்கிறது தான் டேபிள், வியூ அப்படிங்கிறது வியூவுக்கும் டேபிளுக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியாதா? இப்போ ஷோ டிஎஸ்சி அப்படின்னா டிஸ்கிரைப் டேபிள். ஓகேவா? இப்போ ஒரு பேஸ் டேபிள் போடுறேன், இதுதான் ஒரிஜினல் டேபிள். இதை கொடுத்தேன் அப்படின்னா உன்னோட காலம்லாம் வருதா, நீ வந்து என்ன டேபிள் கிரியேட் பண்ணா அப்படிங்கிறதுலாம் வரும். இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டுங்கிற ஒரு இதில் கிரியேட் பண்ணோம், அப்படி தானே? இப்போ நான் வந்து எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்கேன். நான் வந்து டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸில் உள்ள டேபிள் எனக்கு தேவை அப்படின்னா ஷோ டேபிள்ஸ். டெஸ்ட்டுங்கிறது டேட்டாபேஸ் நேம். ஓகேவா? மை டேபிள் இது வந்து அடுத்த டேபிளில் உள்ளது காமிச்சிருச்சு, டேட்டாபேஸில் உள்ளது. ஓகேவா? நீ அதே மாதிரி வேறு இதில் உள்ளது வேணும் அப்படின்னா நிறைய இருக்கிறத காமிக்கும். இப்போ MySQLன்னு காமிக்கேன், MySQLன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அதில் உள்ளதை டேபிளில் காமிக்கும் அப்படின்னா இதுவும் காமிச்சிடும். ஆனால் நம்ம இருக்கிறது எம்ப்ளாயீஸ். ஓகேவா? நீ ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு ஷோ டேபிள்ஸ்ன்னு போட்டான்னா ஜஸ்ட் அதோட டேபிள் மட்டும் தான் காமிக்கும், அது வியூவாக என்னங்கிறத காமிக்காது. ஷோ ஃபுல் டேபிள்ஸ் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து காமிக்கும், அதை செப்பரேட் பண்ணி காமிக்கும் வியூனா எப்படின்னான்ட்டு. சரி, இப்போ இதில் என்னென்னா டிஎஸ்சி போட்டோம். டின்னா டிஸ்கிரைப் டேபிள்னு அர்த்தம். அதில் என்னென்ன காலம் க்ரியேட் பண்ணியிருக்கா, அதுக்கு என்ன டேட்டா டைப் அசைன் பண்ணியிருக்கா, அது வந்து நல் வேல்யூவாக அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கா. அதில் ப்ரைமரி கீயாக என்னங்கிறது இருக்குது. ஓகேவா? அது போக இந்த வியூவை நீ இந்த டிஸ்கிரைப் போட்டோன்னா இந்த மாதிரி வராது. இதுவும் ஒரு டேபிள் தான், விர்ச்சுவல் டேபிள் மாதிரி தான். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா டிஃபால்ட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்குது, ஆனால் இதில் எதுவுமே வராது. இதுக்கு வந்து கீலாம் செட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் இந்த ஆப்ஷன்லாம் வரும்.
இதை வந்து இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா இதே கான்செப்ட் தான். இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஷோ கிரியேட் இந்த டேபிள்ங்கிறது, ஷோ கிரியேட் டேபிள்ங்கிறது ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும். சரியா? /g ஓகேவா? இது வந்து டேபிள் ஓகேவா? இதுலேயே வருதா டேபிளோட நேம் வருது, டேபிளோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குங்கிறது வரும். இப்போ வியூவுக்கு பார்க்கலாம். வியூவுக்கு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுலேயே வந்து உனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதில் வந்து வியூன்னு இருக்குது. வியூவோட நேமு கிரியேட் வியூன்னு தான் ஆரம்பிக்கும். சரியா? இதில் வந்து கிரியேட் டேபிள்னு தான் ஆரம்பிக்கும். ப்ரொசீஜராக இருந்தால் ப்ரொசீஜர்னு ஆரம்பிக்கும். ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது எது டேபிள் போட்டாச்சுன்னா வியூக்கு ஒர்க் ஆகுது. அப்படி தானே? ஷோ கிரியேட் டேபிள்னு போட்டாச்சுன்னா வியூக்கு ஒர்க் ஆகுது. சப்போஸ் இப்போ நான் வந்து வியூன்னு போடுறேன். ஷோ கிரியேட் வியூவோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறது. சரியா? இது வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்குறது தான் சொல்லுவோம். ஓகேவா? ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த மாதிரி தான் போடும். இதே இடத்துல நான் டேபிளுக்கு இதை போட்டேன் அப்படின்னா டேபிளுக்கு வேலை செய்யாது. ஷோ கிரியேட் வியூ நான் டேபிள்னு போடும்போது ரெண்டுக்குமே வேலை செஞ்சிச்சு. கரெக்டாக? இப்போ நான் ஷோ கிரியேட் வியூன்னு போட்டு டேபிளுக்கு போட்டேன்னா டேபிள் இது வந்து வியூ கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஏன்னா டேபிள் வந்து டேபிளில் இருந்து தான் நம்ம வியூ வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஒரு டேபிளாகவே கன்சிடர் பண்ணோம். வியூ வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள் தான், அதனால் அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஷோ கிரியேட் வியூன்னு போட்டு டேபிளை வந்து பார்க்க முடியாது. ஓகே, இதில் வந்து வேலை முடிஞ்சு பேக்கப் எடுத்து பார்த்துருக்கோம். பேக்கப்பில் ஒரு டேபிள் மட்டும் எடுக்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்னா அது வந்து ஆப்ஷன் இருக்குவா. இப்போ இதில் வந்து 6 டேபிள் இருக்குது. அப்படி தானே? இதில் வந்து இப்போ ஓகே, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். அப்படி தானே? இப்போ MySQL டம்ப் போட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் டம்ப் கமெண்டே வந்து எம்ப்ளாயீஸுங்கிறது டேபிள். ஓகேவா? சேலரி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டேபிள் இருக்குது. சாரி, எம்ப்ளாயீஸுங்கிறது டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸில் இருந்து என்னெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஈவெண்ட் இருந்துச்சுன்னா ஈவெண்ட்ஸ் இதில் வந்து ட்ரிகர்ஸ்னு வரும். ரொட்டீன்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர்னு சொன்னால அதுதான் ஸ்டோர் ப்ரொசீஜர். எஃப் அப்படின்னா ஃபோர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? நான் சிங்கிள் ஹைஃபன் போட்டு எஃப்னு போடுறேன், இல்லைன்னா டபுள் ஹைஃபன் போட்டு எஃப்ஓ ஃபோர்ஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் மறந்து போச்சு. இப்போ MySQL டம்ப் இப்போ கொடுத்தாச்சு. இதில் வந்து என்னென்னா கிரேட்டர் தேன் கொடுத்து இது என்னென்னா கிரேட்டர் தேன்ங்கிறது ஒரு அவுட்புட்டை ரீடைரக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஹைஃபன் எஃப் இப்போ என்னென்னா பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு, பேக்கப் எடுத்துகிட்ருக்கு. ஓகேவா?
பேக்கப் எடுத்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ls-ltrh இது போட்டு பார்த்தோம்னா, இப்போ இது வந்து என்னென்னா ls- லிஸ்ட்டு, எல்லுங்கிறது லாங் லிஸ்ட்டு, டீங்கிறது டைமை வச்சு காட்டுன்னு சொல்கிறோம். ரிவர்ஸ் ஆர்டர், ஆமாம் ஃபில்டர் பண்ணுறது. ஆறுங்கிறது ரிவர்ஸ் ஆர்டர், ஓகேவா. ஹச்சுங்கிறது ஹியூமன் ரீடபிள், அதாவது இப்போ டேபிளோட சைஸு, இந்த ஃபைலோட சைஸ் எல்லாமே கேபி அந்த மாதிரி காமிக்கும். நீ அந்த ஹெச் மட்டும் இல்லாமல் போட்டோன்னா உனக்கு தெரியும், பைட்டில் காமிக்கும், ஓகேவா. இது நம்ம கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால ஸோ ஹச்ன்னு போட்டோன்னா அது ஹியூமன் ரீடபிளில் கொடுத்துரும், கேபியா எம்பியான்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை கொடுக்குறோம். 160 MB இருக்குது ஃபைலு. லெஸ் போட்டோம் அப்படின்னா, லெஸ்ஸுங்கிறது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக. கேட்டுன்னு போட்டோன்னா அந்த ஃபைல் மொத்தத்தையும் ஒரே டைமாக காமிச்சிடும், ஓகேவா. கேட்டுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கேன். கேட்டுன்னு போட்டு நான் அந்த ஃபைல் நேம் போட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபுல்லாக காமிச்சிட்டே இருக்கும், ஏன்னா இது ஃபைல் கொஞ்சம் பெருசு. நம்ம அந்த ஃபைலில் வந்து ஒரு இன்செட் கமெண்ட் எவ்வளோ காண இருந்துச்சு, 2 லைன் தான் இருந்துச்சு, அப்படி தானே. இது வந்து ஒரு இன்செட்டில் கமெண்ட் தான் இவ்வளோ இது போகுது, புரியுதா. ஏன்னா டேட்டா 160 MB டேட்டாபேஸ். இது டெக்ஸ்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு பெருசாகும். இப்போ நான் கேன்சல் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ நம்ம இப்படி பார்த்தோன்னா இது பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, கேட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக லெஸ்ஸுன்னு கொடுக்குறேன். லெஸ்ஸுன்னு கொடுத்து இது பண்ணியாச்சுன்னா இவ்வளோ தான் காமிக்கும். ஒரு பேஜுக்கு என்ன இருக்கோ இதுதான் ஸ்டார்டிங், சரியா. நம்ம அந்த ஃபைலில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு சாம்பிளில் என்ன வெர்ஷன், ஹோஸ்ட் என்ன, டேட்டாபேஸ் எல்லாம் என்ன இருந்துச்சு. அதில் வந்து டெஸ்ட்டுன்னு இருந்துச்சு, இதில் எம்ப்ளாயிஸ்ன்னு இருக்குது. UTF-8 MB4 தான் டிஃபால்ட்டு, அதனால் ஸோ அது காமிக்குது. ஃபாரின் கீயை டிசேபிள் பண்ணிட்டு தான் இன்செர்ட் பண்ணோம். இதுலேயும் ட்ராப் டேட்டாபேஸ் அப்படிங்கிற இது எதுவுமே இல்லை, ஓகேவா. ஓகே, இதில் வந்து என்னென்னா, ஆனால் இதில் இல்லை, நான் டவுன்லோட் பண்ணேன் தெரியுமா ஒரு ஃபைலு, சாரி இந்த ஃபைலில் நான் இது வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தான். ஒரு நிமிஷம், இது நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் சாம்பிளுக்கு உனக்கு தெரியும். இப்போ LL போட்டோம்னா நான் வருதா ட்ராப் டேட்டாபேஸ். இந்த மாதிரி கமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன்லேயோ ஒரு டெவ் என்விரான்மெண்ட்லேயோ நம்ம செக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. இந்த ட்ராப்புங்கிற கமெண்ட் இருக்கக்கூடாது. டேபிளுக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ட்ராப் டேட்டாபேஸ்னால் ஃபுல் டேட்டாபேஸுமே ட்ராப் பண்ணிடும். டேபிளும் நம்மளுக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும், நம்மளுக்கு தேவை ட்ராப் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ட்ராப்பை யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. சரி, இது சாம்பிள் காமிக்கிறது தான் போட்டேன். இப்போ நம்ம வந்து என்னென்னா இதை வந்து அவனே கொடுத்தது, இது வந்து நம்ம வந்து பார்க்குறது நம்மளோட லெஸ் கமெண்ட். இப்போ நம்ம எடுத்த பேக்கப், ஓகேவா. இதில் வந்து ஒரு டேபிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ட்ராப் டேபிள், இது வந்து என்னென்னா இதை ட்ராப் பண்ணுது. இது வந்து ஒரு வியூ, அதனால் இது என்னென்னா ட்ராப் பண்ணி டேபிளாக க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிடும், ஓகேவா. இதுதான் டேபிள். டேபிள் அப்படின்னா உனக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து டேட்டா டைப்பு வரும். இதில் வந்து டேட்டா டைப்பு எதுவுமே வராது, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இது வந்து MySQL ஒரு பக்கு. இந்த வியூவோட நேம் வந்து 1Sன்னு வரும், க்ரியேட் பண்ணுது ஃபஸ்ட்டு க்ரியேட் அப்படி இருக்காது, சரியா. அப்படி இருந்துச்சுன்னா தப்பு. இதே வியூ நேம் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்க, சரியா. லாஸ்ட்டில் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணோம். இது வந்து ஏதோ பக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரீஸ்டோர் பண்ண வரோன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டேட்டாபேஸோட அந்த வியூவோட நேமு ஸ்லாஷ் போட்டுட்டு நீ அதை வியூ நேமு இதில் சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னா சர்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல இது ஸ்டார்ட் ஆகுது, ஸோ மறுபடியும் இங்கே தான் இருக்குது. ஓகேவா, இன்னும் இங்கே வந்துருச்சா. இந்த இடத்துல வந்து அந்த வியூ வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி விட்டோம், ஓகேவா. அது எனக்கு தெரியாதா, அதை அட்டாக் பண்ணுறது தான். ஓகே, க்ரியேட் டேபிள். இப்போ
இதில் வந்து இன்செர்ட் வந்து ஒரே ஒரு இது தான் இருக்குது லைன். எதுக்காகனா இவ்வளோ தான் டேட்டா இருக்குது. ஓகேவா, மொத்தமே 10 டேட்டாவோ 10 9 தான் இருக்கும். அதனால எப்படி காமிக்குது. டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிக்குமே டேட்டா வந்து என்னென்னா இதில் தான் இருக்குது உனக்கு டேட்டா சரிதான். லாக் டேபிள்ஸ் இன்செர்ட் பண்ணுறத வந்து லாக் பண்ணிடும். அப்புறம் டேபிளோட கீ எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடும். அப்புறம் தான் இன்செர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இவ்வளோ டேட்டாவும் நீ இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் சரிதான். இது வந்து ஒரே ஒரு இன்செர்ட் கமாண்டு தான். அதுக்கப்புறம் இன்செர்ட்டுங்கிறதே இன்னும் வரல சரிதான். நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆமாம். ஸோ இது எல்லாமே இப்போ இது நம்ம பார்க்கணுன்னா கடுப்பாக இருக்கும். ரொம்ப போயிட்டே இருக்கும். நான் ஸ்வைப் பண்ணிவிட்டு கையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது. ஆமாம். ஓகே, இது வந்து நான் இதுதான் லெஸ் கமாண்டோட வேலை. ஓகேவா, இப்போ நான் வந்து டி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேஜ் பை பேஜாக காமிக்கும். ஓகேவா, ஓகே சரி. இது வந்து எல்லா டேபிளையும் பேக்கப் எடுக்கிறது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு டேபிளை மட்டும் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் நேமும் இருந்துச்சுல்ல, இந்த டேட்டாபேஸ் நேமுக்கு அப்புறம் ஒரு டேபிள் நேம், எந்த டேபிள் நேம் உனக்கு தேவையோ அதை கொடுத்துடணும். ஆமாம். இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த கமெண்டா இந்த அப்படிலாம் இல்லை. நீ வந்து உனக்கு ட்ரிகர்ஸ் இருக்குது அப்படின்னா உனக்கு ட்ரிகர்ஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு MySQL டேம்பு இந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்தானாலே போதும். நான் காமிக்கும் பாரு. இது வந்து என்ன ஆகும்னா டேபிளும் வியூவும் மட்டும் பேக்கப் எடுக்கும். ஓகேவா, டிஃபால்ட்டா சும்மா ஃபைல் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, எதுக்காகனா இந்த டம்ப் எடுக்கிற கொரி வந்து இதில் வர்ற அவுட்புட் எல்லாத்தையும் இந்த ஃபைலுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணுது. அவ்வளோதான் கான்செப்ட். எஸ் போட்டு பார்க்குறேன். இப்போ நான் வந்து எல்எஸ் போடுறேன். எல்எல் போட்டேன்னா அந்த சிம்பிள் அப்படிங்கிறது ஃபைல் வந்திருக்கும். ஸோ அதை நான் வந்து எல்எஸ் போடுறேன். எல்எஸ் போட்டாலும் அதே தான் இருக்கும். ஓகேவா, இதில் இருக்கிற ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் அது மட்டும் வராது. டிஃபால்ட்டாக இதில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. இது சிம்பிளாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள், ஒரே ஒரு டேபிள் மட்டும் நான் பேக்கப் எடுக்கிறேன். டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன், ஏன்னா இதுதான் சின்ன டேபிள். ஸோ நான் அதே கமெண்ட் தான் கொடுக்குறேன் பாரு. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொடுக்கணும். நீ ஃபஸ்ட்டே கொடுத்துட்டா அப்படின்னா அதை தான் டேட்டாபேஸ்னு எடுக்கும். அது வந்து வேலை செய்யாது, ஏன்னா அந்த டேட்டாபேஸ் இருக்காது. இப்போ இது என்ன ஆயிருக்குன்னா சிம்பிளுங்கிற ஃபைல் ஒரே ஃபைல் தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபைல் நேம் மாறலை. இது என்ன ஆகும்னா இந்த ஃபைலில் ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக உள்ளதை இன்செர்ட் பண்ணோம். இப்போ இதில் புதுசாக பேக்கப் எடுத்திருக்கேன். இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிள் மட்டும் ஃபஸ்ட்டு இதோட ஃபைல் சைஸ் பார்த்தோன்னா 16 சம்திங் இருக்குது. இப்போ இதோட ஃபைல் சைஸ் பார்த்தோன்னா வெறும் 2077 2000 பைட்டு தான். ஓகேவா, இப்போ வந்து நம்ம பேக் பண்ணும்போது பழைய ஃபைல்ல இருக்கிற டேட்டாவும் பேக் பண்ணுறதுக்கு நம்ம மாற்ற முடியாது. பழைய ஃபைலில் இப்போ வந்து மேலே வந்துட்டு சிம்பிள் டேட்டாபேஸ் இருக்குதுங்களா? ஆமாம், அதில் வந்து எம்பி கணக்கில் டேட்டா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு டேபிள் பேக் பண்ணுறோம், அந்த டேட்டா டெலிட் ஆகிடுனா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஒரே ஃபைலுக்குள்ளே 2 பேக்கப் எடுக்க மாட்டோம். சரியா, ஆமாம். ஆனால் அது ஆப்ஷன் என்னென்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நீ வந்து இந்த இடத்துல கிரேட்டர் தேனுக்கு பதிலாக டபுள் கிரேட்டர் தேன் கொடுத்தான்னா அது அதுலேயே மறுபடியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீ மறுபடியும் அதே கொடுக்கனா அந்த ஃபைலுக்கு கீழே அப்பண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீ வந்து எல்எஸ் போட்டு பாரு. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஆகிருக்கா MySQL டம்ப்னு. நம்ம வந்து ஒரே டேபிள் தான், டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிள், லாக் டேபிள்,
இன்செர்ட் கமெண்ட் இதோட முடிஞ்சா இதுக்கப்புறம் என்னன்னா டம்ப் கம்ப்ளீட்டட்னு வரணும். டம்ப் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சா, ஆமா ஏன்னா இந்த இன்செர்ட் கமெண்ட் ஒரு தடவையோட முடிஞ்சு மறுபடியும் நீ கொடுக்கும்போது என்னன்னா அதே டேட்டா பேஸுக்கு தான் எம்ப்ளாயிஸு அதே டேபிள் வந்து அதே ஃபைலில் கீழே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் 3 தடவை கொடுத்தேன், ஸோ அது 3 தடவை இதில் வந்துடும். ஓகே ஓகேவா? இப்போ நீ வந்து ஒரே ஒரு டேபிளை 3 தடவை இதில் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணான்னா வேஸ்ட்டு தானே. ஆமா ஸோ அதனால் ஒரே டேட்டா பேஸை வந்து ஒரே ஃபைலில் எடுக்க மாட்டாங்க. சாரி, ஒரே இதை 2 தடவை எடுக்க மாட்டாங்க. ஓகே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நீ ஒரு பேக்கப் எடுத்துட்டானா பேக்கப் எடுத்தது தான். நீ 2 டேட்டா பேஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு. சரியா? எந்தெந்த டேட்டா பேஸ்லாம் கொடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ஆப்ஷன் உண்டு. ஓகே ஓகேவா? அதே மாதிரி எல்லா டேட்டா பேஸுக்கும் நீ வந்து எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற எல்லா டேட்டா பேஸும் எடுக்கணும் அப்படின்னா ஆல் டேட்டா பேஸஸ்னு கொடுத்தா போதும். இதில் எம்ப்ளாயிஸ்னு கொடுத்துருக்கல, ஆமா ஜஸ்ட் நான் வந்து இதை கொடுக்குறேன். ஆல் டேட்டா பேஸஸ்ன்னு கொடுத்தோன்னா எல்லா டேட்டா பேஸையும் எடுக்கும். இதில் வந்து உனக்கு ஒரு 5-6 டேட்டா பேஸ் இருக்கும். இப்போ LESS சேம் ஃபைல் தான். இது என்னென்னா கீழே எடுத்துருக்கோம். நம்ம வந்து அப்படி வேண்டாம், ஒரே ஃபார்மேட். இப்போ ஃபைலோட சைஸ் தெரியுதா? புரியுது இந்த இது வந்து என்னென்னா லாஸ்ட்டாக இப்போ தான் இதுதான் லாஸ்ட்டாக ரைட் பண்ண ஃபைலு. சரியா? டேட்டுன்னு போட்டாச்சுன்னா இப்போ கரண்ட்டாக டேட் வரும். சரியா? இப்போ 16/48/01. சரியா? இது வந்து 47. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபைலு இது. இது எல்லாமே மேலே போகுது. இப்போ நீ 100 ஃபைல் வச்சேன்னா இது எல்லாமே மேலே போயிடும். ஸோ அதுக்காக தான் ரிவர்ஸ் போடுறது. ஓகே இந்த இது போட்டோம்னா எப்படி என்னது எப்படி சேவ் பண்ணா நம்ம இஷ்டம் இல்லை. ஆமாம், அது நம்ம இஷ்டம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து எல்லா டேட்டா பேஸும் இருக்குது, அதையும் ஒரு இதை பார்க்குறோம். இதில் வந்து டேட்டா பேஸ் நேம் எதுவுமே காமிக்காது, ஏன்னா ஒரு டேட்டா பேஸ் கிடையாது. கரெக்டு தானே? எல்லா டேட்டா பேஸுங்கிறதுனால டேட்டா பேஸ் எதுவும் மென்ஷன் பண்ணாது. மற்றபடி எல்லாமே கொலேஷன் எல்லாமே அதே தான் இருக்கும். ஒரு டேட்டா பேஸ் இப்போ என்ன வருதா, கரண்ட் டேட்டா பேஸ்னு வருது. ஒரு டேட்டா பேஸ் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அடுத்த டேட்டா பேஸ் வரும். சரியா? இதில் வந்து க்ரியேட் பண்ணுது, டேபிளோட ஸ்ட்ரக்சரு எல்லாமே இன்செர்ட் பண்ணோம். இதில் வந்து ஒரு 40-38 டேபிள் உண்டு MySQL. ஸோ அது எல்லாமே வரும். இப்போ அடுத்த டேட்டா பேஸ்க்கு போனோம் அப்படின்னா நான் இப்போ டேரெக்டாக போகிறேன். வருதா? எம்ப்ளாயீஸ் வந்துடுச்சா? ஓகே, அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் டேட்டா பேஸ். ஓகேவா? அப்புறம் எம்ப்ளாயீஸ் டெஸ்ட்டுன்னு வருது, எம்ப்ளாயீஸ்னு வருது. சரி, சரி, அவ்வளோதான். அன்னைக்கு போதுமா? ஓகே. இப்போ வந்து நான்